Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மொறுன்னு இருக்கக்கூடிய உருளை ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்றது தான். இது எல்லா சவுத் இண்டியன் லஞ்ச் ரெசிபீஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா தோல் சீவி கழுவி எடுத்துக்கலாம். தோலை மெல்லிசாக சீவிக்கோங்க. அருவாமனையில் சீவுறவங்க அருவாமனையில் கூட சீவிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம கழுவி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணணும். இதை ஸ்லைஸ் பண்ணும்போது எல்லாமே ஈவன் சைஸில் வர்ற மாதிரி பொறுமையாக இதை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் கட் பண்ணக்கூடாது. ரொம்ப மொத்தமாக இருந்தது அப்படின்னா வேகாமல் போயிடும். ரொம்ப மெல்லிசாக இருந்ததுன்னா பிஞ்சு வந்துடும். அதனால் நார்மலாக ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு நல்லா நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்தேன். இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 2 to 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ரவுண்டல்ஸாக தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குட்டி குட்டி க்யூப்ஸாகவும் கட் பண்ணி செஞ்சுக்கலாம். இல்லைனா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை இப்படி செஞ்சிங்கன்னா ஒரு தடவை வேறு மாதிரி அப்படி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே போர் அடிக்காமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம சூப்பராக உருளைக்கிழங்கை கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக்கில் செஞ்சோம்னா எண்ணெய் கம்மியாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நல்லா சூப்பராக மொறுன்னு கிடைக்கும். அதுக்கு தான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு ரவுண்டல்ஸ், இதை ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டையும் இப்போயே ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நீங்கள் அதை இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் கரண்டியோ இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்பூனையோ வச்சு நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. இல்லை தோசை திருப்பி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். சின்ஸ் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால இது சீக்கிரமாகவே நம்மளுக்கு குக் ஆகி கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் திருப்பி விடுறேன். பாருங்கள், அங்கங்கே நல்லா ரோஸ்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு உருளைக்கிழங்கு வந்ததுக்கு அப்புறம்தான் வீட்டிலையே செஞ்ச சாம்பார் பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலர் தரும், ஆனால் காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்போது ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்போட ஃப்ளேமை லோ டு மீடியமில் தான் வச்சுருக்கணும். நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சு ஃப்ளேம் அதிகமாக வச்சு செய்யும்போது என்ன ஆகும்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே சீக்கிரமாக உறிஞ்சிக்கும், உருளைக்கிழங்கு வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது நம்மளோட உருளைக்கிழங்கும் வெந்துடும். அதே சமயத்தில் நல்லா எல்லாத்துலேயும் காரமும் உப்பும் இறங்கி சூப்பராக நம்மளுக்கு ரோஸ்ட்டாகவே கிடைக்கும். அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண சொல்கிறது. நீங்கள் குக் பண்ணும்போது தரோவாக இந்த மாதிரி அப்போ 2 to 3 மினிட்ஸுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டு குக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லா சைடும் நம்மளுக்கு ஈவனாக ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். இந்த ஸ்டேஜ்லேயும் எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ரோஸ்ட் ஆகாததெல்லாம் நான் தனித்தனியாக எடுத்து நல்லா காய வைக்கிறேன் பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா குக்காகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். குக் ஆகாத மாதிரி இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக எடுத்து பேனில் படுற மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே ஈவனாக குக்காகி கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட
உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம்னு இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஒரு காம்போ. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சாம்பார் பவுடருக்கான ரெசிபியை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே உள்ள ஐகார்ட்லேயும் லிங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.